காலையில ஆபீஸ்லயும் பிரச்சனையா? சரி, வீட்டுக்கு வந்த பிறகு சொந்தக்காரங்க கிட்ட பேசினாலும் அவங்களாலையும் பிரச்சனை, பக்கத்துல இருக்கிறவங்களாலையும் பிரச்சனை. விடுடா, கொஞ்சம் நிம்மதியா எங்கேயாவது போகலாம்னு நினைச்சாலும் பணம் பிரச்சனையா வருதா? என்னடா பண்றது? இதையெல்லாம் எப்படிடா சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிற அளவுக்கு வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கா? இந்த பிரச்சனைகளெல்லாம் எப்படி எதிர்கொள்வது? எப்படி மெதுவா சரி செய்வது? இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எனக்கு இருந்தது. நான் எப்படி இதுல இருந்து வெளியே வந்தேன்னு தான் சொல்லப் போறேன். விருப்பம் இருந்தால் இந்த வீடியோவை பாருங்கள். இல்லனா இதே தலைப்பில் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் இருக்கு, அதுல ஏதாவது ஒன்றைப் பாருங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நம்மளால சமாளிக்க முடியும்னு நம்புங்க. இந்த பிரச்சனைகளை சமாளிக்க 8 எளிய வழிகளை இப்போ நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஒரு தடவை இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ எண்ட்ல நம்ம தளபதி ஸ்டைல ஒரு குட்டி ஸ்டோரி, ஒரு குட்டி கதை மட்டும் சொல்றேன், கவனமா கேளுங்க. பாயிண்ட் 1, ஒரே நேரத்துல எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யணும்னு நினைச்சுக்காதீங்க. பாயிண்ட் 2, முதல்ல சிறுசா சரி பண்ண ட்ரை பண்ணுங்க. அது சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் அவைகள்தான் உண்மையான மாற்றத்துக்கான ஆரம்பம். பாயிண்ட் 3, இந்த டிப்ரெஷன் பிரச்சனைகள் எல்லாம் உங்களை பலவீனமாக்குறதுக்காக இல்லைன்னு நம்புங்க. அவை உங்களை மனிதன்னு காட்டுறதுக்கு தான். ஹீலிங் அப்படின்னா எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. சில நேரம் மீண்டும் சுவாசிக்க கற்றுக்கிறதே ஹீலிங் தான். பாயிண்ட் 4, எதையும் அவசரமா சால்வ் பண்ணணும்னு நினைச்சுக்கிறாதீங்க. சின்னதா ஆரம்பிச்சு நிறுத்தாம முன்னாடி போங்க. இந்த பயணத்துல நிறுத்தாம முன்னாடி போகிறது தான் ரொம்ப முக்கியம். பாயிண்ட் 5, உங்களில் எத்தனை பேர் ரெஸ்லிங் பார்த்திருக்கீங்க? அந்த கேம் எப்படி இருக்கும்? ஆக்ரோஷம், வேகம், வெறித்தனம் பார்க்கறதுக்கே நமக்கும் அந்த டென்ஷன் ஏறும். ஆனா சுமோவும் அதே மாதிரி ஒரு கேம் தான். ஆனா அது எப்படி இருக்கும்? 2 குண்டு பேபிஸ் சண்டை போடுற மாதிரி இருக்கும். பார்க்கவே சிரிப்பா இருக்கும், அதே நேரத்துல இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும். அது போலத்தான் வாழ்க்கை பிரச்சனைகளும். எல்லாத்தையும் சீரியஸா மைண்ட் முழுக்க அஃபெக்ட் ஆகவிடாம சில விஷயங்களை லைட்டா எடுத்துக்கிட்டு சரியான அப்ரோச்ல ஹேண்டில் பண்ணினா பல பிரச்சனைகளையும் ஈஸியா சால்வ் பண்ண முடியும். பாயிண்ட் 6, நமக்கு இருக்கிற பல பிரச்சனைகள்ல எது ரொம்ப முக்கியம், எதை முதல்ல சால்வ் பண்ணணும்னு யோசிக்காம எல்லாத்தையும் ஒரே நேரத்துல மைண்ட்ல போட்டு ஓவர் திங்க் பண்ணக்கூடாது. எந்த பிரச்சனை ரொம்ப முக்கியமோ அதுக்கு முன்னுரிமை கொடுங்க. அத சின்ன சின்ன ஸ்டெப்ஸா பிரிச்சு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. மற்ற சின்ன பிரச்சனைகள் பல நேரம் தானாகவே சால்வ் ஆகிடும். நினைவில் வைங்க, எந்த ஒரு பிரச்சனையும் 2 வாரம் 20 நாளுக்கு மேல் இருக்காது. காலத்தோட அது மெல்ல காணாம போயிடும். பாயிண்ட் 7, சில பிரச்சனைகளை எப்படி அப்ரோச் பண்றோன்றதே ரொம்ப முக்கியம். உங்களுக்கு என்ன நடக்குதுன்றது அவ்வளவு முக்கியம் இல்ல, அதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு தான் உண்மையிலே முக்கியம். அதனால நாம எப்படி ரியாக்ட் பண்றோம்ன்றதே முக்கியமான விஷயம். காதலன் மூவில வர்ற மாதிரி எதையும் உடனே செய்யாம ஒரு 5 நிமிஷம் தள்ளி போடுங்க. உடனே கோபமோ சந்தோஷமோ ஆத்திரமோ அழுகியோ ஒரு 5 நிமிஷம் தள்ளி பண்ணாம அமைதியா இருந்து பாருங்க. ஏன்னா பல நேரம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் மெயின் காரணம் நம்ம ரியாக்ஷன் தான். பாயிண்ட் 8, ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு யோசிக்கணும். நம்ம செஞ்ச சில மிஸ்டேக்ஸ் தான் இதுக்கு காரணமா இருந்ததான்னு நேர்மையா நம்மளே கேள்வி கேட்டுக்கணும். அந்த மிஸ்டேக்ஸ் திரும்ப வராம இருக்க இதிலிருந்து நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும்னு யோசிச்சு அதை நோட் பண்ணி வைங்க. அதை ஃபாலோ பண்ணாலே போதும். அப்ப பல பிரச்சனைகள் திரும்ப வராம நம்மளாலே சமாளிக்க முடியும். உனக்கு என்னப்பா ஈஸியா அட்வைஸ் சொல்லிட்டு போயிடுவ, எதுவானாலும் சமாளிக்க வேண்டியது நாங்கள் தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. அதுக்குதான் இந்த குட்டி ஸ்டோரி. அத கவனமா பாருங்க. அதுக்கப்புறம் இந்த கதையில ஹாரிஸ் என்ன பண்றான்னு பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். எப்பவும் பரபரப்பா இருக்கும். ஒரு சிட்டியில ஹரிஷ்னு ஒரு மனிதன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். நல்ல சேலரியல ஒரு வேலை, அன்பான ஒரு கேரள் ஃப்ரெண்ட், ரொம்ப மென்மையான குணம் உள்ளவன், எப்பவும் சிரிச்ச முகத்தோடு இருப்பவன். ஆபீஸ்ல
வேலை செய்யறவங்களுக்கு, நண்பர்களுக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட அவனை ரொம்ப பிடிக்கும். ஆனா சில நாட்களா அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஹரிஷ் மறைச்சு வச்சிருந்தது ஒரு அமைதியான வலி. சில மாதங்களுக்கு முன்னாடி அவனோட அம்மா கடுமையான உடல்நல பிரச்சனையில விழுந்தாங்க. அதே நேரத்துல அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பிரேக்கப். ஒரு காலத்துல சிரிப்பும் பேச்சும் நிறைந்த வீடு இப்போ மௌனமா மாறிப்போச்சு. ஹரிஷ் தன்னால முடிஞ்சதெல்லாம் செய்தான். வேலைல முழுக்க கவனம் அம்மாவை கவனிக்கிறது. நாம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு முடிவு பண்ணி வாழ ட்ரை பண்ணினான். ஆனா மெதுவா அவனுக்குள்ள ஏதோ ஒன்று அணைய ஆரம்பிச்சது. ஆபீஸ் முடிஞ்சதும் யாரோடையும் பேச விருப்பமில்ல. பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பேசுற பழக்கம் நின்னு போச்சு. முன்னாடி பிடிச்ச விஷயங்கள், மியூசிக், நல்ல தூக்கம், சின்ன சந்தோஷங்கள் எல்லாம் தூரமா போயிடுச்சு. ஒவ்வொரு காலையிலும் ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்து பிஸியா ஓடிக்கிட்டு இருக்கிற தெருக்களை பார்த்துக்கிட்டு அவன் மனசுக்குள்ள ஒரே கேள்வி, இதெல்லாம் எதுக்கு? ஒரு நாள் ஆபீஸ்ல அவன் மேனேஜர் மீனா மேடம் இந்த மாற்றத்தை கவனிச்சாங்க. ஹரிஷ், நீ ஓகேவா அன்னு மெதுவா கேட்டாங்க. அவன் வழக்கம் போல சிரிச்சுக்கிட்டு நான் ஃபைன் மேட்டம்னு சொன்னான். ஆனா அது உண்மை இல்லைன்னு அவங்களுக்கு புரிஞ்சது. அடுத்த நாள் அவங்க அவனுக்கு ஒரு சின்ன பொறுப்பு கொடுத்தாங்க. ஆபீஸ் பின்புறம் ஒரு சின்ன கார்டன் ஆரம்பிக்க போறோம். அங்க வளர்ற பூக்களால ஆபீஸ டெக்கரேட் பண்ணணும். நீ அதை பாத்துக்க உதவுவியா அன்னு கேட்டாங்க. ஹரிஷ்க்கு மனசில்லை. ஆனா இல்லன்னு சொல்லவும் தோணல. அவன் தலையாட்டினான். அடுத்த நாள் காலை அவன் அந்த கார்டனுக்கு போனான். உலர்ந்த மண், உயிரோட இருக்க போராடுற சில சின்ன செடிகள் மட்டும். மீனா மேடம் அவன்கிட்ட ஒரு தண்ணி கேன் கொடுத்து தினமும் கொஞ்சம் தண்ணி ஊத்தினா போதும்னு சொன்னாங்க. அவனுக்கு அது பெரிய விஷயமா தோணல. ஆனா நாட்கள் போக போக அவன் கவனிச்சான். பச்சை இலைகள், சின்ன மொட்டுகள், அப்புறம் அழகான நிறமுள்ள பூக்கள். ஒவ்வொரு காலையும் தண்ணி ஊத்தும்போது அவன் மனசுக்குள்ள ஒரு அமைதி வந்தது. அது சந்தோஷம் இல்ல, ஆனா ஒரு மென்மையான நிம்மதி. ஒரு நாள் அவன் செடிகளுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கும்போது அவன் கூட வேலை செய்யும் வாசு வந்தான். ஹரிஷ், பிரேக் டைம்ல காபி குடிக்க போறோம், வரியா அன்னு கேட்டான். ஹரிஷ் தயங்கினான். பல மாதங்களுக்குப் பிறகு. ஆனா மனசுக்குள்ள ஒரு சின்ன குரல் சொன்னது, ஒரு தடவை முயற்சி பண்ணலாமே. அவன் உண்மையா சிரிச்சு சரின்னு சொன்னான். அந்த நாள் நண்பர்களோட பேசின முதல் சில நிமிஷங்களில அவனோட இதயம் வேகமா அடிச்சது. கை லேசா நடுங்கிச்சு. ஆனா அவன் சிரிச்சான். ரொம்ப நாளுக்குப் பிறகு உண்மையான சிரிப்பு. மீண்டும் உன்னை இப்படி பார்க்க நல்லா இருக்குடான்னு வாசு சொன்னான். அந்த இரவு ஹரிஷ் ஜன்னலிலிருந்து வானத்தை பார்த்தான். நட்சத்திரங்கள் அவ்வளவு தொலைவா தெரியல. அம்மா இன்னும் முழுசா சரியாகல. காதலி இன்னும் மனசுக்குள்ளதான். ஆனா ஏதோ ஒன்று மாறியிருந்தது. அவன் புரிஞ்சுகிட்டான். உடனே சந்தோஷமா ஆகணும்னு கட்டாயமில்லை. சின்ன சின்ன அடிகளா முன்னாடி போனாலே போதும். ஒரு வாரத்துல ஆபீஸ் கார்டன் பூக்களால நிறைஞ்சு போச்சு. மீனா மேடம் ஆபீஸ்ல எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த செடிக வளர்ந்ததுக்கு காரணம் யாரோ ஒருத்தர் தினமும் கவனிச்சதுதான். ஹியலிங்கும் அதே மாதிரிதான். மெதுவா, பொறுமையோட சின்ன முயற்சிகள் பண்ணுங்க. ஹரிஷ் சிரிச்சான். அவனுக்கு புரிஞ்சது. அந்த நாளுக்கு பிறகு அவன் தனக்காக சின்ன சின்ன விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சான். சின்ன நடை, மென்மையான இசை, நண்பர்களோட கொஞ்சம் அதிக உரையாடல். சில நாட்கள் இன்னும் கஷ்டமாதான் இருந்தது. சில காலைகள் இன்னும் கனமா இருந்தது. ஆனா இந்த உணர்ச்சிகள் எப்போதும் அப்படியே இருக்காதுன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். மெதுவா, மிக மெதுவா ஒளி திரும்ப ஆரம்பிச்சது. அம்மாவின் உடல் நலம் மேம்பட்டது. காலத்தோட காதலியும் அவன் வாழ்க்கைக்கு திரும்ப வந்தாள். ஒரு காலத்துல மறைந்த சிரிப்பு மீண்டும் அந்த வீட்டை நிரப்பிச்சு. இந்த கதை நமக்கு ஒரு எளிய ஆனா ஆழமான விஷயத்தை சொல்லுது. வாழ்க்கை இருட்டா தோன்றும்போது ஒரே நேரத்துல எல்லாத்தையும் சரி செய்ய முயற்சிக்காதீங்க. சின்னதா ஆரம்பிங்க. ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துற மாதிரி ஒரு நடை, ஒரு மனிதனோட ஒரு பேச்சு. ஒவ்வொரு சின்ன முயற்சியும் முக்கியம். ஒவ்வொரு சின்ன ஒளியும் சேர்ந்துதான் ஒரு நாள் முழு வெளிச்சமா மாறுது. டிப்ரெஷன் உங்களை பலவீனமாக்காது. அது உங்களை மனிதன்னு காட்டுது. ஹீலிங்னா எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. மீண்டும் சுவாசிக்க கற்றுக்கிறது தான் ஹீலிங். அதனால நீங்க எப்பவாவது மனசு கனமா இருந்தா ஹரிஷும்
அந்த கார்டனையும் நினைச்சுக்கிறோங்க. உங்களை அவசரப்படுத்திக்காதீங்க. சின்னதா ஆரம்பிங்க, நிறுத்தாம முன்னாடி போங்க. ஒரு நாள் உங்களுக்குள்ளயும் மீண்டும் பூக்கள் மலரும்.